ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்த்திகை தீப ஸ்பெஷல் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஒரு 4-5 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். 3/4 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். வெல்லம் எடுத்த அளவே நம்ம தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். பாகுலாம் ஆகணும்னு அவசியம் இல்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தண்ணிலாம் நல்லா வடிஞ்சு நல்லா ட்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வாசனைக்காக ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சாச்சு. இப்போ இதில் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய சைஸ் எடுத்துக்கிறதுனால இதில் இருந்து பாதி பழம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன பழமாக இருந்தால் நீங்கள் ஃபுல் பழம் கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இந்த மாதிரி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, இதில் இருக்கிறதே போதும். இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கட்டிலாம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நைஸாக இருக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு ஆன் பண்ணி கடாய் வச்சு எண்ணெய் நல்லா சூடானதும் கரண்டியால் எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக ஊற்றிக்கோங்க. ஆயில் எடுத்து இந்த மாதிரி மேலே தள்ளி விடுறதுனால மேலே நல்லா உப்பி நல்லா பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ ஓரளவுக்கு ஒரு பக்கம் செவந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதுலேயே இன்னொரு அப்பம் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி அகலமான பேன் எடுக்கிறப்ப நம்ம ஒரு 3-4 கூட ஊற்றிக்கலாம். நமக்கு சீக்கிரம் வேலையும் முடிஞ்சிடும். இப்படி இல்லைன்னா நீங்கள் ஒன்றா கூட ஊற்றி எடுக்கலாம். நல்லா குழியாக இருக்கிற கடாயாக வச்சு ஒன்றா ஊற்றி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து வழிபடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலராக செவந்து வந்ததுக்கப்புறம் வெளியில் எடுத்துடலாம். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லாத்தையுமே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஸ்பாஞ்சியாக இருக்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் விஜிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.